நம்ம சேர்த்த வெல்லம் வந்து கரைஞ்சி அதோட பாகு வந்து வெளியில் வருது பாருங்க. அதோட அந்த கடித்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னமோ தேனை வந்து நம்ம வாயில் வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம கடையில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து சேர்த்த பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் கடையிலலாம் வாங்க வேண்டியதில்லை, எல்லாமே வீட்டில் உள்ள பொருள் தான். வீட்டில் வந்து என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தாக இருக்கும். இந்த அரிசி மட்டும்தான் ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். மற்ற நேரமெல்லாம் இது வந்து கஷ்டமாகவே தெரியாது. இந்த அடை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நல்லா விரும்பி சாப்பிட்ற பிள்ளைகளுக்கு ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கிட்டு கொடுக்கலாம். இது வந்து உடம்புக்கு வந்து சத்தான அடை. 2 மாவும் சேர்த்து செஞ்சுருக்கணும். பச்சரிசி மாவும் உடம்புக்கு சத்து தான், ராகி மாவும் உடம்புக்கு சத்து தான்.